எப்படி இந்த சொல்வேந்தர் மன்றம் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவை பெற்றிருந்தாலும் சரி, மிகப்பெரிய வேலை பலத்தை பெற்றிருந்தாலும் சரி, பண பலத்தை பெற்றிருந்தாலும் சரி, உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை என்றால் அது தானாக வந்துவிடாது. நீங்கள் தேடி ஓட வேண்டும். அது எங்கு கிடைக்கிறது என்று தேட வேண்டும். உங்களுக்காக, உங்கள் எதிர்கால தலைமுறைகளுக்காக. அப்படி கிடைத்ததுதான் இந்த சொல்வேந்தர் மன்றம். எனக்கு இங்கு வருகின்ற பொழுது, இங்கு இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய அறிவு திறமையை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் ஒரு சுரக்கம் ஏற்படலாம். ஆனால் எதிர்காலத்தில் அப்படி ஏற்படாது. உங்களுக்கு இதில் ஏதோ ஒன்று உள்ளது என்ற ஆர்வம் தூண்டிக்கொண்டே இருக்கும். இதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் அந்த தலைமை பண்பை அடைய வேண்டும் என்று உங்களுக்கு தூண்டுதல் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இந்த சொல்வேந்தர் மன்றம் அமைத்திருக்கிறது. ஒரு கதையில் சொல்லி உங்களுக்கு புரியுமாறு ஒரு நாட்டில், ஒரு காட்டில் ஒரு மன்னர் இருக்கின்றார். அவருக்கு வயதாகிவிட்டது, இறக்கின்ற தருவாயில் சென்று விட்டார். நான் இறந்த பிறகு இந்த காட்டை ஆள்வதற்கு ஒரு நல்ல தலைவன் வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற பொழுது அந்நாட்டில் சிறந்த இருவர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எப்படியாவது இவர்களில் யாராவது ஒருவரை தலைவனாக நியமிக்க வேண்டும். ஆனால் இருவருமே ஒரே திறமையை பெற்றவர். இருவர்களையும் வீரம் நிரூபிக்க வேண்டும் என்று அடித்துக் கொள்ள வென்றால் அடித்து யாராவது ஒருவர் இறந்து போய்விடுவார். அதை ஏற்க தலைவனுக்கு மனமில்லை. சரி, அறிவுபூர்வமாக இவர்களை சோதித்து பார்ப்போம் என்று சில சோழ கருதுகளை கையில் கொடுத்து அந்த காட்டில் இருந்து எதிரெதிர் திசையில் உள்ள தீவுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார். உங்களுக்கு 3 மாதம் கெடு. 3 மாதத்தில் எவர் முதலில் திரும்பி வருகிறார்களோ உயிருடன் அவர்களை தான் நான் தலைமை பொறுத்து தருவேன் என்று. நாட்கள் கழிந்தன. ஒரு புறம் இருந்து வருகின்றான், உடல் நெளிந்து சாவும் தருவாயில். ஒரு புறமில் இருந்து ஒருவர் வரவே இல்லை. இவன் கூறுகிறான், அவன் இறந்திருப்பான் போல தோன்றுகிறது, எனக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து விடுங்கள் என்று. இல்லை இல்லை, சென்று பார்ப்போம் என்று எதிர் திசையில் உள்ள தீவுக்கு செல்கின்ற பொழுது தெரிகிறது, அவன் சோழ கருதுகளை சிறிது உண்டுவிட்டு சிறிதை விதைத்திருக்கின்றான். வருகின்றவர்களுக்கு விருந்தளிக்கின்றான் சோழ கருதுகளை. இதனால் நிகழ்ச்சி விட்ட மன்னன் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். இந்த கதையிலிருந்து என்ன தெரிகின்றது? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னோடு இருக்கிற தலைமை பண்பை வெளியே எடுத்து வந்து சிந்திக்க வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தனது உழைப்பை கொடுத்து சிந்திக்க வேண்டும். இதுபோல் சிந்திப்பதன் மூலம் இது உங்களுக்கு மட்டும் உதவுவதில்லை, உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் உதவும்.